Hi friends, welcome to Ramli's Kitchen. இன்னைக்கு நம்ம ரம்லிஸ் கிச்சன்ல குழந்தைகளுக்குலாம் ரொம்ப பிடிச்ச ஆனியன் சமோசா எப்படி வீட்லயே பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளுடைய ரம்லிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த சூப்பரான ஆனியன் சமோசா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதுல 2 பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதை நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். ஏன்னா வெங்காயம் நறுக்கும் போது அது பார்த்தீங்கன்னா அப்படியே கட்டி கட்டியாக இருக்கும். அதை நம்ம தனித்தனியாக இப்படி பிசைஞ்சு எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, இதோட கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை பட்டாணி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பட்டாணி ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையில்லைன்னா விட்டுறலாம். இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேறு வெஜிடபிள்ஸ் எதுவும் சேர்க்க வேண்டாம். ஆனியன் சமோசாவுக்கு இதுவே போதும். இந்த ஷீட்ஸ் வச்சு தான் இன்றைக்கி நான் சமோசா பண்ண போகிறேன். இதை நான் வீட்டிலே ரெடி பண்ண ஷீட். இது எப்படி பண்ணுறதுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ தின்னாக இருக்குது. இந்த ஷீட் வச்சு தான் இன்றைக்கி நான் ஆனியன் சமோசா பண்ண போகிறேன். இது பார்த்தீங்கன்னா மைதாவை தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன். இந்த ஷீட்டை ஃபஸ்ட் இப்படி மடிச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது ஆப்போசிட் டைரக்ஷனில் மடிக்கணும். இது பாருங்க, ஒரு பாக்கெட் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. இதுக்குள்ள நம்ம ஆனியன் ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். இந்த மைதாவை மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறது நம்ம ஒரு பைண்டிங்காக தான் யூஸ் பண்ணிக்கிறோம். ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க மைதாவை. அதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா மடிச்சு விட்டுருங்க. அவ்வளோதான். நமக்கு பாருங்க இந்த மாதிரி கோன் ஷேப்பில் ரெடி ஆகிரும். ஃபர்ஸ்ட் நேராக மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆப்போசிட் டைரக்ஷனில் மடிச்சுக்கோங்க. இதுக்குள்ளே நம்ம ஆனியன் ஸ்டஃபிங் வச்சுக்கணும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது ஷீட்ஸ் மட்டும் நமக்கு ரெடியாக இருந்தால் போதும். சமோசா நம்ம இமீடியட்டாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ அதை நல்லா பைண்ட் பண்ணிடலாம். பைண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும், இல்லைன்னா அந்த ஷீட் கிழிஞ்சிரும். மற்ற எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரியே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், சமோசாக்காக எல்லாமே ரெடியாக இருக்குது. எல்லாமே இந்த மாதிரி கோன் ஷேப்பில் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காய வச்சுக்கோங்க. காஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். லாஸ்ட் வரைக்குமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இந்த சமோசாவை ரெடி பண்ணணும். அப்போதான் நமக்கு பர்ஃபெக்டான கலர் கிடைக்கும். அதே போல் கிறிஸ்பாவும் இருக்கும். 20 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கணும். 2 சைடும் நம்ம திருப்பி போட்டுட்டு கலர் நமக்கு ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம நல்லா திருப்பி போட்டுக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு கிறிஸ்பனஸ் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்ல கலர் மாறிட்டே வருது. அவ்வளோதான், நம்மளுடைய சமோசா சூப்பராக ரெடி ஆயிருச்சு. பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. நல்லா கிறிஸ்பாக இருக்கு. எல்லா சமோசாவும் நம்ம எடுத்துடலாம். இனிமேல் நீங்கள் கடையில் வாங்கவே வேண்டாம். சூப்பராக ஈஸியாக வீட்லேயே ஆனியன் சமோசா செஞ்சிடலாம். இதே மாதிரியே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இது வரைக்கும் நம்மளுடைய ரம்லிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.